அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரே மாவில் 2 வகை செஞ்சுருக்குறோம். பாருங்கள், அது குழிப்பணியாரமும் தோசையும் செஞ்சுருக்குறோம். பாருங்கள், குழிப்பணியாரம் குண்டு குண்டாக எவ்வளோ புசு புசுன்னு இருக்குது. அது கூட பாருங்கள், கதம்ப சட்னி தொட்டு சாப்பிட்றப்ப நல்லா இருந்துச்சுங்க. இப்போ தோசை பிக்கிறப்பவே கிறிஸ்பியாக இருக்குது. பாருங்கள், நைஸாவோ லேஸாவோ முருகலாகவும் இருக்குது. அது கதம்ப சட்னியோட சாப்பிட்றப்ப டேஸ்ட் செமையாக இருந்துச்சு. இப்போ நமக்கு இது என்ன தேவைன்னு பார்ப்போம். மூங்கில் அரிசிங்க. மூங்கில் அரிசி எலும்புக்கெல்லாம் ரொம்ப நல்லதாமா. கிலோ 400 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். பாருங்கள், கோதுமையில் சின்ன சைஸ் மாதிரி இதே இருக்கும். இதில் ஒரு அளாக்கு 200 கிராம் சொல்லுவாங்க. இது இந்த உலக்கு அதில் போட்டிருக்கேன். பச்சரிசி அதே உலக்கில் பச்சரிசி ஒரு உலக்கு எடுத்துருக்கிறேன். பாருங்கள், பச்சரிசி தான். கருப்புளுந்து அதில் அரை உலக்கு போட்டிருக்கேன். பாருங்கள், அரை உலக்கு போட்டிருக்கேன். ஒரு தோலோடு போட்டு நம்ம அரைக்கிறப்ப மூங்கில் அரிசியும் அதிக சத்து இருக்குது. விலையும் ஜாஸ்தி, ரொம்ப ஜாஸ்தி. கருப்புளுந்து கருப்போடு போடுறதுனால ஹெல்த்தி, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. ரெண்டுமே ரொம்ப ஹெல்த்தியானது தான். ஒரு 2 தவணை நல்லா கழுகிட்டு நல்ல தண்ணி ஊற்றி மூடி வச்சிடணும். இது 8 மணி நேரம் டு 10 மணி நேரம் மூங்கில் அரிசி ஊறணும். உளுந்து ஒரு 8 மணி நேரம் ஊறணும். கருப்பு உளுந்து இது 4 மணி நேரம் ஊறினா போதும். அது ஃபஸ்ட்டு 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு இதை தண்ணி ஊற்றி இதை ஊற வச்சுட்டு ஃபஸ்ட்டு உளுந்து கருப்பு உளுந்தை போட்டு ஆட்டி எடுத்துட்டு அப்புறம் கோதுமை இதை போட்டு மூங்கில் அரிசியை போட்டுட்டு அடுத்து பச்சரிசியை போட்டு ஆட்டி எடுத்து வச்சுக்கணும், புளிக்க வச்சுக்கணும். அப்புறம் ஒரு கடாய் ஒன்று வச்சுருக்கிறேன். கொஞ்சம் உளுந்த பருப்பு போட்டிருக்கேன். 3 வரமிளகா, 2 பச்சை மிளகா, 1 கப்பு வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, ஒரு 10 பல்லு பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். அது கூட கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அப்போ ஒரு 2 கீத்து தேங்காயை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. நல்லா ஆற ஒட்டி அரைச்சி எடுத்துக்கணும். இது திருப்பி எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன். உளுந்தம் பருப்பு போடுறேன். சின்ன வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். கொஞ்சம் பச்சை மிளகா, ஒரு பச்சை மிளகா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். மாவில் போட்டிருக்குறோம். இந்த வெங்காயத்துக்கு இது போட்டு உப்பு போட்டு அதை வதக்கிக்கலாம். இப்போ எடுத்து ஒரு கப்பில் மூங்கில் அரிசி மாவை எடுத்து வச்சுருக்கிறேன். அதை வதக்கினதெல்லாம் கொட்டி வச்சுக்கலாம். நல்லா போட்டு கரண்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். பாருங்கள், அருமையாக இருக்கும். சத்தும் கூட. பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க குழிப்பணியாரம். இப்போ நம்ம வதக்கி வச்சதை கதம்ப சட்னியை அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. பாருங்கள், இப்போ குழிப்பணியாரம் ஊற்றுறதுக்கு சட்டி ஊற்றிருக்கேன். ஒரு துளி எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இப்போ நான் இந்த கலக்கி வச்ச மாவை ஒவ்வொரு குழியிலையாக ஊற்றி எடுக்கணும். ஊற்றி முடிச்சாச்சு. பாருங்கள், இப்போ மேல் மாவு வேகட்டு மூடி வச்சிடலாம். மேல் மாவு வெந்துருச்சு. ஒன்றா திருப்பி விடலாம். பாருங்கள், எவ்வளோ நல்லா வெந்திருக்குது. அடியில் மேல் மாவு வெந்துருச்சு. ஒரு திருப்பி எடுத்துக்கலாம். அந்த மாதிரியும் திருப்பி விட்டுட்டோம்னா வெந்துடும். ஒன்றா எடுத்தால் சரியாக இருக்கும். பாருங்கள், கொழுக்கு முழுக்குன்னு பாருங்கள், சூப்பராக கலராகவும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதுங்க மூங்கில் அரிசி. அதில் உளுந்தும் கருப்புளுந்து போட்டிருக்குறோம். ரொம்ப சத்து. பாருங்கள், பார்க்குற போதே அப்பா எச்சி ஊறுது. இப்போ தோசைக்கல் ஒன்று அடுப்பில் போட்டிருக்கேன். சட்டி காஞ்சிருச்சு. மாவை எடுத்து ஊற்றி நான் இப்படி இழுக்கணும். பாருங்கள், இப்படி இழுக்க எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள். நைஸாகவும் வருது பாருங்கள். அருமையாக வருது பாருங்கள். பிள்ளைங்க விரும்புகிற மாதிரி முருகலாக வந்திருக்கு. ஒரு துளி அதில் எண்ணெயை தேவையான எண்ணெயை விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன். மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. பாருங்கள், எடுக்கிறதுக்கு ஈஸியாக வருது. எங்கேயும் பிய்யாமல் லட்டு மாதிரி வருது. பாருங்கள், கலர் பாருங்கள், இன்னொரு கலர் லட்டு மாதிரி சூப்பராக இருக்குது. பாருங்கள், ஹெல்த்தியான மூங்கில் அரிசி தோசை. பாருங்கள், குழிப்பணியாரம் செஞ்சுட்டோம், மூங்கில் அரிசி தோசை செஞ்சுட்டோம். பாருங்கள், தோசையை பிச்சு இந்த கதம்ப சட்னியோடு சாப்பிட்றப்ப அருமையாக இருந்துச்சுங்க. அந்த குழிப்பணியாரமும் இப்போ ஸ்பாஞ்சி மாதிரி இருந்துச்சு. பிச்சு அப்படி தொட்டு சாப்பிட்றப்ப கதம்ப சட்னியோடு சாப்பிட்றப்ப அருமையாக இருந்துச்சு.